அவரவர் தாய்மொழி அவரவருக்கு முக்கியம் என்பது போன்றுதான் கமல்ஹாசன் கருத்தை பார்க்க முடியும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நூலகத்தில் சில கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியதாக கூறினார். புதிய கட்டடம் அமைத்து இங்கு இருந்து ஒரு சில தளவாடங்களை இடமாற்றம் செய்து வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார். அவரவர் தாய்மொழி அவரவருக்கு முக்கியம் என்பது போன்றுதான் கமல்ஹாசன் கருத்தை பார்க்க முடியும் என்று தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் எவ்வளவு மாணவர்கள் சேர்ந்துள்ளார்கள் என்பது குறித்து ஆகஸ்ட் மாதம்தான் தெரியவரும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். உங்களுக்கே தெரியும், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது போது இந்த மாதிரி லைப்ரரிஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் மூலமாக தான், அது ஓலைச்சுவடியாக இருந்தாலும் சரி அல்லது இங்கே இருக்கின்ற அந்த மேனுஸ்கிரிப்ட் மூலமாகத்தான் நம்ம பல செய்திகள் நம்மளால் எடுக்க முடியுது. நீங்கள் ஒரு 10 பக்கம் படிச்சிங்கன்னா அதில் அவ்வளோ ஒரு முக்கியமான செய்திகள்லாம் நமக்கு தரக்கூடிய, நாம் யார் என்று நம்மளோட ஐடென்டிட்டி என்னங்கிறது நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. ஸோ அதில் இந்த மாதிரி சீப்பேஜஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னாடியே முடிவு எடுத்தோம். அது சார்ந்து சில இதெல்லாம் அவங்க ஆய்வு பண்ண சொல்லி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் எடுங்க மேடம் சொல்லியிருக்கேன்.